அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் ஒலி எழுப்பி வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே அணவன் குடியிருப்பு பகுதியில் உள்ள பாண்டியன் என்பவர் விளைநிலங்களுக்குள் காட்டு யானை கூட்டம் புகுந்துள்ளது. இதை கண்ட அப்பகுதி விவசாயிகள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அப்பகுதிக்கு வந்த பாபநாசம் வனத்துறையினர் யானையை கூச்சலிட்டும் ஓசைகள் எழுப்பியும் இரவு நேரத்திலேயே வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் மாசி மாத தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டத்திற்குட்பட்ட கல்வடகம் காவிரி ஆற்றங்கரையோரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவிலில் மாசி மாத தேர் திருவிழா கடந்த 15 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான இன்று நிலை சேர்த்த நிகழ்ச்சியில் பம்பை மேளதாளங்கள் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. உதகையில் மார்ச் 29ஆம் தேதி முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை வெள்ளி முதல் திங்கட்கிழமை வரை 4 நாட்கள் சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசனின் போது ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம். இந்நிலையில் ஏற்கனவே இயக்கப்பட்டு வரும் மலை ரயில்களுடன் கோடை சீசனுக்காக சிறப்பு மலை ரயில்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 9:10 மணிக்கு சிறப்பு மலை ரயில்கள், உதகையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:25 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. அதேபோல உதகை கேத்தி இடையே வெள்ளி முதல் திங்கள் வரை காலை 9:45, 10:30 மணி மற்றும் பிற்பகல் 3 மணிக்கு சுற்றுலா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என சேலம் ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. ராசிபுரம் அருகே போடிநாயக்கன்பட்டி பகுதிக்கு 3 மாதமாக தண்ணீர் வராததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த போடிநாயக்கன்பட்டி பஞ்சாயத்து காந்திநகர் 1வது வார்டு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களுக்கு கடந்த 3 மாதங்களாக தண்ணீர் வரவில்லை என கூறி பஞ்சாயத்து தலைவரை கண்டித்து ராசிபுரம் கொல்லிமலை பிரதான சாலை ஓனான்கரடு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பேளுக்குறிச்சி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீர் திறந்துவிட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். நத்தம் கரியச்சேரி ஊராட்சியில் சென்னை அணுமின் நிலையம் சார்பில் 63 லட்சம் மதிப்புள்ள தொடக்கப்பள்ளியின் புதிய கட்டிடத்தை அணுமின் நிலைய இயக்குநர் சுதீர் ஷில்கே பங்கேற்று ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் ஒன்றிய நத்தம் கிராமத்தில் ரூபாய் 63 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தொடக்கப்பள்ளி கட்டிடத்தை சென்னை அணுமின் நிலைய இயக்குநர் சுதீர் பி ஷில்கே ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சேகர், திருக்கழுங்குன்றம் ஒன்றிய கவுன்சிலர் ஜெயபால், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சூரியபிரபா, உமாசங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.